இல்லைங்க, எப்படி எல்லாருமே அங்க ஒரே மாதிரி இருக்காங்க? ஏன்னா எல்லாரும் கன்னடர்கள் இருக்கிறாங்க. கர்நாடகக்காரன் கன்னடனை மட்டும்தான் பொறுப்புல உட்கார வைக்கிறான். தமிழ்நாட்டுக்காரன் எவன் தமிழன் யாரு கன்னடனே தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். கன்னடர்களுக்கு ஐடி விங் பொறுப்பம் கூட ஒப்படைச்சிட்டு இருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள். இதான் இங்க பிரச்சனை. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தோன்னே அதுல அப்படியே ஒரு ஹாட்டின பறக்க விடுறது. அந்த தான் ஆடா விட்டாலும் தன் தசையாடும். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். இவ்வளவுதான் விஷயம். அவன் இனத்திற்கு அவன் உண்மையா தான் இருக்கான். ஏண்டா கன்னடர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கன்னட தேசிய கொடியை கொண்டு வரணும்னு கேட்க துப்பு கட்ட எவனும் தங்களை தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக்கொள்ள தகுதி அற்றவர்கள். தமிழ்நாட்டுக்குள்ள எதுக்குங்க கன்னட கொடி? கன்னட கொடியை கொண்டு வர வேண்டிய அவசியம் இதுக்கு மட்டும் விளக்கம் கொடுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள கர்நாடக தேசிய கொடியை அந்த கொடிக்கு அவங்க அங்கீகாரம் கொடுக்கட்டும், அதுக்கு அவங்க மதிக்கட்டும். அதில் ஏன் நம்ம புலிக்கொடியை போத்திட்டு நம்ம போற மாதிரி அவங்க கூட அந்த கொடியை மாத்திக்கிட்டு போய் கருமாதி பண்ணட்டும், என்னமோ பண்ணட்டும். இதுல நான் மூக்க நுழைக்கல. அந்த கொடி ஏன் தமிழக எல்லைக்குள்ள வருது? இப்ப தமிழ்நாட்டு கொடியை அவங்க எல்லைக்குள்ள நீ கொண்டு போ, அவன் காவல்துறை தடுக்கும். சமூக அமைதிக்கு பங்கம் விளைக்கிறாங்க. கர்நாடக காவல்துறை தடுக்கும். தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏன் தடுக்கல? இப்ப பிரச்சனை வருதுல்ல. இப்படி கர்நாடக கொடி எடுத்துட்டு வந்தா மானத்தமிழர்கள் போய் அறையிறாங்கல்ல, மானத்தமிழர்கள் அந்த வண்டியை எரிக்கிறாங்கல்ல, வன்முறை வருதுல, பிரச்சனை நடக்குதுல்ல. என்னங்க இதெல்லாம் நடக்கலைன்னா நடந்துரும். தடுக்கணும் காவல்துறை. அதனால அந்த மாதிரி கொடியை யாரும் போட்டுட்டு வர விட கூடாது தமிழக காவல்துறை. நீங்க அப்படி வர விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இவையெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இன உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இன உணர்வு இந்த கன்னடர்கள் செய்த அநியாயங்களை பார்க்கும் பொழுது அந்த இன உணர்வு எங்களுடைய மனதில் ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சக தமிழன் அங்க அடிக்கப்படுகிறான், இங்க இருக்கக்கூடிய தமிழன் மானம் கெட்டு சொரணை கெட்டு ரோசம் கெட்டு வாழ்ந்து வருகிறான் அப்படிங்கிற எங்களுடைய தன்மானம் எங்களுக்கு கேள்வி கேட்பதனால சிலம்பரசன் போல பல சிலம்பரசன்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். இதை மனதில் வச்சு தமிழக காவல்துறை என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு டோல்கேட்லையும் டோல் பூத்துலையும் காசு கொடுத்துட்டா என்ன வேணாலும் பண்ணலான்னு கடந்து போகாம ஒவ்வொரு டோல் பூத்துலையும் இந்த மாதிரி கொடி கட்டிட்டு சமூக நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக, தேவையில்லாத இனக்கலவரத்தை தூண்டும் விதமாக இந்த கொடிகளை கட்டி கொண்டு வரக்கூடிய வண்டிகளை நிறுத்தி அந்த கொடிகளை அப்புறப்படுத்த வேண்டும். யார் செய்ய வேண்டும்? தமிழக காவல்துறை செய்ய வேண்டும். தமிழக காவல்துறை இதை செய்ய தவறினால் தமிழகத்திற்குள் அமைதி சூழல் இருக்குமா என்ற கேள்வி எல்லாருக்கும் உருவாகும். இதுதான் நம்ம சொல்றோம்.